வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்திங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு வழியாக கைகோர்க்கும் பன்னீர்செல்வம். இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொலியை தெள்ளத்தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக பார்த்திங்கன்னா புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்திங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கதையை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா இருப்பதாகவே தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்து விதமான வழிகளுமே அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே வேறு வழி இல்லை. 1000 தான் சண்டை போட்டாலும் நம்ம கட்சிக்காரங்க தாயா. ஓகேங்களா, நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம கட்சிக்காரன் தான் வருவான், மற்ற கட்சிக்காரன் வரமாட்டான். மற்ற கட்சிக்காரன் தூண்டி விட்டு வேடிக்கையே தான் பார்ப்பானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டுக்கள் என்பதும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இதையாவது முன்கூட்டியே கணித்தீர்களே, அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பாராட்ட வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். 100% சொல்லலாங்க நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா நம்முடைய ஓ பன்னீர்செல்வமும் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரிஜினலாக கை கோர்க்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு வழியாக கை கோர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பன்னீர்செல்வம் தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. ஸோ பன்னீர்செல்வத்திற்கும் விருப்பம் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமிக்கும் விருப்பம் இருக்கிறது. ஓகேங்களா, ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்காகவே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தல் உண்மையிலே பார்த்திங்கன்னா அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி என்ற முறையில் பார்த்திங்கன்னா அமைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமியோடு கைகோர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பன்னீரண்ணன் அவர்கள் தள்ளப்பட்டார் என்றால் ஓட்டு பிரியாது, மெர்ஜாகாது. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லப்போனால். ஓகேங்களா, ஸோ எந்த விதமான சிக்கலுமே இல்லாமல் ஓட்டுக்கள் அழகாக பார்த்திங்கன்னா கன்வே ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும், நிறைய இருக்குது, 1 2 ஏகப்பட்ட அறிவிப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அண்ணன் அவர்கள் அமைதியாக இருப்பார். ஓகேங்களா, 100% பன்னீர்செல்வத்திற்கான முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமியும் ஓரளவு பார்த்திங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடிய அரசியலை செய்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அது ரொம்பவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ அதனால் நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு வழியாக ஓகேங்களா கைகோர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட